You can proceed. Your Honor, குற்றம் சாட்டப்பட்ட இந்த ரத்னம் தான் இந்த கொலையை செய்தார் என்பதற்கு போதுமான ஆதாரம். போலீசார் கைப்பற்றிய துப்பாக்கியும் தோட்டாவாகும். அதனால் குற்றவாளி ரத்னத்திற்கு கடுமையான தண்டனை அளிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எதிர்தரப்பு வக்கீல் இப்போது இறுதியாக தன் கருத்தை கூறலாம். Your Honor, ஏற்கனவே நான் தாக்கல் செய்த வக்காலத்தபடி இந்த வழக்கை எனது சார்பில் என்னுடைய ஜூனியர் மிஸ் நீலா அவர்கள் வாதாடுவார்கள். மிஸ் நீலா, you can proceed. Thanks, Your Honor. விசாரிக்கப்பட்ட சாட்சிகளுக்கும் போலீஸ் தரப்பு ஆதாரங்களுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கிறது. Excuse me, Your Honor. Your Honor, அரசாங்க வக்கீலின் வாக்குவாதங்கள், குறுக்கு விசாரணைகள் எல்லாம் முடிந்து விட்டது. என் கட்சிக்காரர் இந்த கொலையை செய்யவில்லை என்பதற்கு நான் கடைசியாக ஒரு ஆதாரத்தை சொல்ல போகிறேன். இதில் அரசாங்க வக்கீல் அனாவசியமாக குறுக்கிடுவதை நான் ஆட்சேபிக்கிறேன். Your Honor, நான் சொல்ல வந்தது என்னவென்றால், மிஸ்டர் பிராசிக்யூட்டர், எதுவாக இருந்தாலும் எதிர்தரப்பின் இறுதி உரைக்கு பிறகு நீங்கள் சொல்லலாம். மிஸ் நீலா, you can proceed. Thanks, Your Honor. என் கட்சிக்காரர் கொலை செய்ய பயன்படுத்தியதாக கூறப்படும் துப்பாக்கியும் இறந்தவரின் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட தோட்டாவும் உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தோட்டாவை ரிவால்வரில் பொருத்தி பார்க்கும்படி கனம் நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பிளீஸ். இன்ஸ்பெக்டர். எஸ் சார். இது பொருந்தவில்லை. எஸ், இந்த தோட்டா இந்த ரிவால்வருக்கு பொருந்தவில்லைதான். ஆகவே இந்த தோட்டா இந்த துப்பாக்கியில் இருந்து வெடிக்கப்பட்டதல்ல. எஸ் எஸ், proceed. ஏற்கனவே வெடித்த ஒரு பழைய தோட்டாவையும் அது பொருந்தாத ஒரு துப்பாக்கியும் வைத்து என் கட்சிக்காரரை குற்றவாளியாக பார்க்கிறார்கள். அவர் நிரபராதி. ஆகவே அவரை விடுதலை செய்யும்படி கனம் கோட்டார் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் பிராசிக்யூட்டர், இப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லலாம். யுவர் ஆனர், இனி நாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இந்த வழக்கில் வரும் திங்கட்கிழமை என்று தீர்ப்பு வழங்கப்படும். என்னடா ஜட்ஜி எழுந்துட்டார், அவருக்கு ஏதாவது ஒரே பாயிண்ட் வச்சு உங்க ஜூனியர் கேஸையே உடைச்சிட்டாங்க. அப்படியா? சின்ன பாயிண்ட், தோட்டாவும் துப்பாக்கியும் பொருந்தல அப்படின்னு. நான் வேற பாயிண்ட் தான் வச்சிருந்தேன். நல்ல வேலை பகவானா பார்த்து உங்களை பாத்ரூம் கமிச்சார். இல்லாட்டா அந்த ஏழை இத்தனை க்ளோஸ் தான். விஷ ஊசி நேக்கு இருக்கிற எரிச்சல்ல ஒரே வெட்டு வெட்டிடுவேன், தெரிஞ்சுக்கோ. இப்ப பாரு, இன்டர்நேஷனல் ஷாட் கொடுக்குறேன் பாரு. இதெல்லாம் பெரிய ஐடியா. பாக்கெட்டுக்கு நேரா இருக்கிற காயினை போடுறதுக்கு. அப்படியே போட்டாலும் கவரிங்க்கு என்ன பண்ணுவேன்? கவரிங் காயை பத்தி நீயே கவலைப்படுற, அது தானா வரும். இது இருக்கு கவரிங். ஐயோ, அது அங்க இல்லவே இல்ல. நீரா நீரா எப்பவும் போலதான் சமைச்சிருக்கேன். உனக்கு நல்ல பசி. ஏப்பா, இன்னைக்கு மீனா விட்டு போலியா? அவங்க உங்களுக்காக ரொம்ப நேரம் இங்க காத்துட்டு இருந்தாங்க. என்னப்பா? ஆமா ஆமா, வாழ்க்கை பூராவும் காத்துட்டு இருக்கணும் போல. வாங்க வாங்க, ஒரு நாள் எங்க அண்ணனை பாக்கலன்னா 9 தடவை தேடிட்டு வந்துடுறீங்களே. சும்மா இல்ல, உன்னை பத்தி தாமா பேசிட்டு இருந்தோம். உட்காருமா, சாப்பிடு. நீங்க உட்காருங்கம்மா, நான் பெருமாறேன். பரவாயில்லம்மா, உட்கார். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல சமையல் செய்ய கத்துக்கணும். இந்த வழக்கில் ரிவால்வருக்கும் தோட்டாவுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை என்பதை எதிர்த்தரப்பு வக்கீல் மிக தெளிவாக நிரூபித்து காட்டிவிட்டார். ஆகவே பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சந்தேகத்தின் பலனை அளித்து ரத்தனம் குற்றவாளி அல்ல என்று கருதி அவரை விடுதலை செய்கிறேன். இந்த வழக்கில் ஆஜரான பெண் வழக்கறிஞர் மிஸ் நீலாவின் அறிவுக்கூர்மையும் வாதத்திறமையும் பெரிதும் பாராட்டி எதிர்காலத்தில் அவர் ஒரு துருவ நட்சத்திரமாக திகழ்வார் என்று குறிப்பிட விரும்புகிறேன்.
என்னண்ணா எப்படி என் ஜூனியர் ஜட்ஜே பாராட்டிட்டார்? அந்த பெருமை நேக்கு தானே. நிச்சயமா உங்க ஆசீர்வாதம் தான் சார் நான் ஜெயிச்சேன். அதெல்லாம் இல்ல, அவர் பாத்ரூம் போனதான் நீங்க ஜெயிச்சேன். அப்படின்னா எப்படியோ நான் நம்ம கிளைண்ட் தூக்குதடிலே தப்பிச்சுட்டா. அப்பா, நான் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் உங்க ஆசீர்வாதம் தான். இதே மாதிரி நான் எப்பவும் வெற்றி அடையணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா, நான் தோத்து போன முதல் வழக்கு இது. அதுவும் தங்கச்சிக்கிட்டே தோத்து போனதை நினைக்கிறப்போ நான் ரொம்ப வெட்கப்படுறேன். இந்த முதல் தோல்வியே என்னுடைய கடைசி தோல்வியா இருக்கணும்னு உங்களை வேண்டிக்கிறேன். ஜஸ்டிஸ் மோகனரங்கத்தோட பிள்ளை அப்பா போலவே பெரிய நீதிபதி ஆகணும். இதுதான் என்னுடைய ஆசை. என்ன ஆசீர்வதிங்கப்பா. டிஃபன் ரெடி. அண்ணா கூப்பிட்டாதான் வருவேன், நீங்க போங்க. ஹாய் ரமேஷ். வா ரவி, ஆபீஸ் முடிஞ்ச வரியா? அளவுக்கு மேல வேற அரைக்குறை லஞ்ச், அபார பசி, ஏதாவது போட்டுக்கலான்னு வந்தேன். நீலா கூப்பிடு. எங்க? ஹலோ, யார் பேசுறது? உங்க தாத்தா. டிஃபன் சாப்பிட வந்திருக்கேன், கீழே வா. என்னப்பா அங்கிள் படத்துக்கு மாலை போட்டுருக்கு, இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு நீலா ஒரு கேஸ்ல ஜெயிச்சிட்டா. வெரி குட் பா. அதே கேஸ்ல நான் தோத்துட்டேன்பா. வெரி வெரி குட் பா. நான் அரசாங்க வக்கீல்பா. அதெல்லாம் கோர்ட்ல பா. இந்த மாதிரி பாசமுள்ள ஒரு தங்கச்சி கிட்ட ஒன்ன மாதிரி அண்ணன் எத்தனை தடவை வேணாலும் தோக்கலாம்பா. ஆனா அது வீட்டுலப்பா. சட்டத்துக்கு மேல குடும்பம் கோர்ட் இதெல்லாம் ஒண்ணுதான்பா. தாபா கொஞ்சம் சிரிபா. சுமார்பா. சிரிடா. சிரிக்கிறியா? இரு, உன்னை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வராமலே போயிடும். கேரம் விளையாட்டுல வேணா நீங்க என்ன ஜெயிக்கலாம், கேஸ்ல ஜெயிக்க முடியாது. அடி தூள். பார்க்கலாமா? பார்க்கலாமா? அண்ணன் ஒரு அரசாங்க வக்கீல், தங்கச்சி ஒரு டிஃபென்ஸ் லாயர். சரியான கிறுக்கு பய குடும்பம்டா. ரவி, உனக்கு தெரியும் எங்க அப்பா ஜட்ஜா இருந்தவர். எங்க குடும்பமே பரம்பரையா வக்கீல் குடும்பம். எங்க அப்பா உயிரோட இருந்தப்போ என் தங்கச்சி நீலாவை என் கையில பிடிச்சு கொடுத்து, ரமேஷ், இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல எல்லாருமே ஆம்பளைங்க தான் வக்கீலா இருந்திருக்காங்க. முதல் முறையா ஒரு பெண் வக்கீல் வரணும், அதுவும் உன் தங்கச்சியா இருக்கணும்னு சொன்னார். அவருடைய ஆசை நான் பூர்த்தி செஞ்சுட்டேன். அம்மாவோட அறுசுவை உணவு போயிடும், அப்பாவோட கல்வி போயிடும் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே போகல. அன்புங்கிற சாதத்துல பாசங்கிற பாலை ஊத்தி எங்க அண்ணா எனக்கு ஊட்டி வளர்த்தாங்க. இன்னைக்கு வழக்குல நான் ஜெயிச்சதுக்காக சந்தோஷப்படல, எங்க அண்ணா தோத்ததுக்காக நான் வேதனைப்படுறேன். நீ உன் கடமையை செஞ்ச, நான் என் கடமையை செஞ்சேன். ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு விஷயத்துல மட்டும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணு. தங்கச்சிக்கிட்ட அன்பு காட்டுறதுல நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாய்ச்சவங்க இல்ல. இந்த அன்பு தங்கைய இந்த அருமை நண்பன் தலையில கட்டிட்டா ஏன் ஒர்க் ஓவர். சும்மாருங்கண்ணா. ஏன் கோர்ட்ல என்கிட்ட அந்த போடு போட்டா இங்க போட பாப்பா. அது மட்டும் என்னால முடியாது. ஆமா, உங்க ரெண்டு பேர் தொழிலே பேசுறது, பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு பசி உயிர் போயிடுது. அப்படி டேபிள் உட்காந்துட்டு போட்டுக்கிறது. அடே குமாஸ்தா குப்பு, போனா லட்சுமணன்ற லட்சணமான பேரை லக்ஷ்ல கொண்டு வந்து நிறுத்திட்டியடா. இறக்கிறியா அதை போட்டோ? ஏற்கனவே கார்பெண்டரா இருக்கியா, வேற வேலையே இல்லையா? வேற என்ன வேலை இருக்குண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். என்னது கையில புதுசா கேஸ் கட்டு? வக்கீலன்னா கேஸ் கட்டு இல்லாம வெறும் கையில அறிஞ்சா மதிப்பு இருக்காதுன்ட்டு பழைய கேஸ் கட்ட ஒரு அலங்காரத்துக்கு வச்சுட்டு இருக்கீண்டா. நீ என்னோட இருக்கிற வரைக்கும் எனக்கு எங்க இருந்து புது கேஸ் எல்லாம் வரும்? என்ன நீங்க ஆஸ்தான ஒரு ஸ்டெப்னி தானே, வண்டி கண்டிஷன்ல இருக்கா, அது பாயிண்ட். ஓஹோ, இந்த வண்டி கண்டிஷன்ல இல்லன்னு சொல்லாம சொல்றியா? இந்த வண்டி கண்டிஷன்ல இல்லன்னு அவன் என்ன சொல்றது, நான் சொல்றேன். நீங்க வக்கீல் தனத்தை வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? மறந்துடுச்சு. பார்த்தேடா, இவ்வளவு ஞாபகம் வரது உள்ள நீங்க கோர்ட்ல போய் என்னத்த பேசி கிழிச்ச போறேன். இதையேதான் நானும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். அண்ணா கோச்சுக்கிறார். இப்படி ஆளுக்கு விசிறிவாழ மாதிரி கைய விரிக்கிறதுனால வர்ற கேஸ் எல்லாம் விரிச்சுண்டு போடுறா. பார்த்தேனா பண்ணி அண்ணா ரொம்ப சென்டிமெண்டல். நீ மட்டும் ஒழுங்கா, இவர் ஞாபகம் வரது மன்னர்னா நீ மாமன்னர். கரெக்ட் பாயிண்ட் அங்கேயே நின்னுடி. நீங்க கரெக்ட் பாயிண்ட். பேச வேண்டிய இடத்துல பேசி ஜெயிச்சால பேர் வரும், பேர் வந்தா புகழ் வரும், புகழ் வந்தா பணம் வரும். என்னத்த வர்றது? என்ன கட்டின்றதுல இருந்து அதே வாழ்க்கை. ஒரு கார் உண்டா, ஒரு பங்களா உண்டா, ஒரு நகரட்டு உண்டா, ஒரு பட்டுப்புடவா உண்டா,
உங்களாண்ட ஜூனியரா இருந்து நான் ஊட்டி போட்ட மோரஞ்சாலத்தை வாங்கி தின்னவான்னா இன்னைக்கு ஓகோடு வாழ்றான். நேற்று வரைக்கும் உங்களாண்ட ஜூனியரா இருந்த அந்த பொண்ணு மீனா தனியா பிராக்டிஸ் பண்ணி ஒண்ணு இல்ல எல்லாம் அந்த மீனா விஷயமா தான். அவனுக்கு கேசோ கேசு, காசோ காசு. நேற்று கூட ஒரு சவர்லெட் வாங்கியிருக்கா, இங்க ஒரு சாக்லேட் கூட இல்ல. அடே மடையா, அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணுடா. நீங்க சொல்லித்தான் தெரியணுமாக்கும். காமோ, என்னோட ராசிய பாத்தியா? இல்ல, என்னுடைய ஜூனியர்ஸ் யாருமே சோழ போனதில்ல. கிரிமினல் லாயர் கிருஷ்ணமூர்த்தியில இருந்து சிவில் லாயர் சிங்காரவேல வரைக்கும் எல்லாம் என்னோட சிஷிய கோடிகள் தான். நான் ஒரு ஏணி மரண்டி, அந்த ஒரு புகழே நேக்கு போதே போனேன். குட் ஈவினிங். சரியா அப்படி உட்கார். I am Inspector Sundar, crime bank. Mr. Gopal. Hello. Please sit down. Cigarette? No, thanks. Mr. Ravi, பிரபல கோடீஸ்வரர் ஜெயராஜ் சம்பந்தமா உங்களை விசாரிக்க வந்திருக்கேன். நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை போலீஸுக்கு கொடுத்துட்டேனே. ஆனாலும் இந்த கேஸுக்கு இப்ப நான் தான் இன்சார்ஜ். அந்த முறையில மறுபடியும் உங்க வாக்குமூலத்தை நானே நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆமா, ஜெயராஜ் நீங்க கடைசியா என்னைக்கு பாத்தீங்க? ஜெயராஜ் என்னைக்கு பார்த்தேன் மறந்து போச்சு. போன வாரம் தான் ஜெயராஜ் சிங்கப்பூர் போறதுக்காக உங்ககிட்ட வந்து டிக்கெட் வாங்கி இருக்கிறாரு. அதுக்குள்ளவா மறந்து போயிட்டீங்க? எனக்கு கொஞ்ச நாளாவே ஞாபகம் மறதி ஜாஸ்தி ஆயிட்டு வருது. ஏதாவது டீப்பா திங்க் பண்ணேன்னா இந்த இடத்துல வலி வந்துருது. சம்திங் ராங். நான் டாக்டர் இல்லை. ஆமா, நீங்க டாக்டர் இல்ல, போலீஸ் ஆபீசர், எனக்கு தெரியும். ஜெயராஜ் போன புதன்கிழமை அன்னைக்கு ராத்திரி 7 மணி இருக்கும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்க டிக்கெட் ரெடி. தேங்க்யூ. மிஸ்டர் ஜெயராஜ், அப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க கையை கொடுக்குறீங்களா? பியூட்டிஃபுல் ரிங். ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். தேங்க்ஸ். வாங்க, உங்களை வீட்டுல ட்ராப் பண்ணிட்டு போறேன். உங்களுக்கே சிரமம், மழை நிக்கிட்டு நானே போயிடுறேன். எனக்காக நீங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கும்போது நான் உங்களுக்காக கொஞ்சம் சிரமப்படக்கூடாதா? ப்ளீஸ். ஓகே, போற வழியில என்ன பஜார்ல விட்டுட்டு போயிடுறீங்களா? ஓகே. தேங்க்யூ. அன்னைக்கு ராத்திரியே மிஸ்டர் ஜெயராஜ் யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் ஜெயராஜ ரிலீஸ் பண்ணுவேன்னு யாரோ ஜெயராஜோட தம்பிக்கு டெலிபோன் பண்ணாங்க. இதெல்லாம் என்ன விசாரிக்க வந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னார். கரெக்ட். அந்த மர்ம மனுஷன் கேட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு தம்பி தயாரா இருந்தார். ஆனா அந்த கொலைகாரன், ஆமா, அவன் ஜெயராஜ ஈவு இறக்கம் இல்லாம மண்டையில அடிச்சு கொண்டுட்டு பிரேதத்தை பாதாள சாக்கடையில தூக்கி போட்டுட்டான். நேற்று ராத்திரி தான் அவர் பிரேதம் கிடைச்சது. அன்னைக்கு உங்களை கார்ல ஏத்திக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படின்னா நான் தான் கொலை பண்ணிருப்பேன் நினைக்கிறீங்களா? அவரை கடத்திக்கிட்டு போனது யாரோ அவன் தான் கொலைகாரன். ஏன் சார், நான் உங்களை கேட்கிறேன். 5 லட்சம் ரூபாய் பணம் கேட்டவன் அந்த பணம் தனக்கு கிடைக்குதா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாலேயே கொலை பண்ணிருப்பான? இந்த சந்தேகம் எங்களுக்கும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? சில நேரத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாத அதுக்காக ஞாபகப்படுத்தினேன். தேங்க்யூ வெரி மச். ஆமா, ஜெயராஜோட கார்ல போனதுக்கு அப்புறம் நீங்க எங்க போனீங்க? நியாயமா இருக்கு. அந்த ஆள் கூட 2 நிமிஷம் கார்ல ஏறதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இது தெரிஞ்சிருந்தா பேசாம மழையில நனைஞ்சுக்கிட்டே நான் பஜாருக்கு போயிருந்திருப்பேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பஜார் வரைக்கும் போனேன் சார். ஆமா, நீங்க கேட்கிற கேள்வி பார்த்தா நம்ம 2 பேரும் அடிக்கடி சந்திச்சுக்குவோம் போல இருக்கு. சந்தேகம் வந்துட்டா போலீஸ் யாரையுமே விட்டு வைக்கிறது. அப்ப சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. நான் வர்றேன். யாரைய சூட்டு போட்டு போட்டு நரோடு நின்றுட்டு போயா? சொல்லிட்டு இருக்க மறுபடியும் ஏன் நின்றுட்டு இருக்க? போதும் அந்த பக்கம். உயிர் எடுக்கிறீங்களே வந்ததுன்னு ரோட்ல வண்டி ஓட்டி போக முடியுதா? என்ன ஆளுங்கப்பா காலையில இருந்து வந்து.
ரவி. ஹலோ நீல, உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் பேசணும். அப்படியா? கேண்டீன்ல உட்காருங்க, இதோ வந்துட்டேன். சீக்கிரமாடு. ஓஹோ, நீ என்கிட்ட ஆடி ஜெயிச்சலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. எடு. என்ன சார் வேணும்? 2 சாஃப்ட் ட்ரிங்க் கொண்டா. எக்ஸ்கியூஸ் மீ. அடடே, நம்ம பிராண்டு. இந்த பாதியை கேட்டு இல்லைன்ட்டானே. தேங்க்யூ. ஸ்வீட்டி மை டார்லிங் குயிக். அதுல தினம் என் சம்சாரத்துக்கிட்ட மீட்டிங் போறேன்னு டிமிக்கி கொடுத்துட்டு வந்துறது நானு. நாம 2 பேரும் இப்ப ஆடிக்கிட்டு இருக்கிற அவ வந்து பார்த்தா எப்படி இருக்கும்? டெய்லி மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு கண்ட பொம்பளை கூட சீட்டை ஆடிட்டு இருக்கேன். தேங்க்யூ. தம்பி, அது யாரு? அவர் பேர் கண்ணபுரம் சார். இந்த கிளப் மெம்பர் சார். தினம் இப்படி யாராவது கூட்டிட்டு வருவா சார். வந்து உதச்சவங்க தான் அவருடைய ஒய்ஃபோ? ஆமாங்க. என்ன ரவி, என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே? போன வாரம் ஜெயராஜ் கடத்தப்பட்டது சம்பந்தமா போலீஸ் என்ன விசாரிச்சாங்கன்னு சொன்னேன்ல. ஆமா. இன்னைக்கு மறுபடியும் வந்து விசாரிச்சாங்க. கடத்தப்பட்ட ஜெயராஜ் கொலை செய்யப்பட்டாராம். அப்படியா? எவனோ கடத்திட்டு போனா எவனோ செத்தான். அதுக்காக போலீஸ் என்ன போட்டுக்கிட்டு ஏன் இப்படி கொடன்னு குடையிறாங்கன்னு புரியல. அது அவங்க கடமை. கேட்டதே திரும்ப திரும்ப கேட்பாங்க. நீங்க சொன்ன பதிலே சொல்லிட்டு வாங்க. மேற்கொண்டு வந்தா நான் பாத்துக்கிறேன். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீ வக்கீல் சாதாரணமா சொல்லிட்டேன். அவன் என்ன கண்ட கேள்வி கேட்கும் போது எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? வர வர ஞாபகம் மறந்து வேற. இன்னைக்கு வர்ற வழியில திடீர்னு ஒரு ஸ்டோக். நெஞ்சில இல்ல தலையே வெடிச்சு போற மாதிரி ஒரு வலி. கண்ணே இருண்டு போச்சு. நடு வழியில அப்படியே நின்னுட்டேன். டாக்டர் கிட்ட காட்டுறதானே? மறுபடியும் வந்தா பாக்கலாம். இது இன்னைக்கு பேப்பர் தானே, கொஞ்சம் கூட நானும் பாத்துட்டு தரேன். உனக்கு தேவையான ஜோக்ஸ் ஒண்ணும் வரல. அது இல்லன்னா உத்தரப்பிரதேஷ் லாட்டரி ரிசல்ட் பாக்குறதுக்கு உடே. நான் வந்திருக்கேன். இல்லன்னா நீ அன்னைக்கு 2-3 லாட்டரி டிக்கெட் வாங்கி கொடுத்தேல்ல, அதுல எதுக்காவது ஒரு பிரைஸ் வந்தாகணும். ஆமா, அக்காவுக்கு பிரைஸ் போகுது. எல்லாரும் ஆன் பொந்துட்டு இருங்க. ஆஹா, கிண்டலா பண்றீங்க? கொஞ்ச நாள் பொறுங்க. என்னைக்காவது ஒரு நாள் என் தங்கச்சிக்கு லாட்டரி சீட்ல 10 லட்சம் ரூபாய் விட போகுது. அவ்வளவு பணத்தை பேங்க்ல போட்டு வச்சுட்டு உங்களை என்ன பாடுபடுத்த போறா பாருங்க. ஏன் பேங்க்ல போடணும்? அம்மாட்ட கொடுத்துரு. அம்மாட்டையும் தர மாட்டேன். அப்ப கிணத்துல கொட்டு. அதுவும் செய்ய மாட்டேன். 10 லட்சத்தையும் செலவு பண்ண போறேன். ஐயோ, அவ்வளவு பணத்தை செலவு பண்ணாதம்மா. நான் செலவு பண்ணித்தான் தீருவேன். முதல்ல நாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்களா வாங்க போறேன். அக்கா, வீட்டுக்கு முன்னால நிறைய இடம் இருக்கணும். அப்போதான் என்னால கிரிக்கெட் ஃப்ரீயா விளையாட முடியும். முன்னாடி வேண்டாம்டா, அசிங்கமா இருக்கும். சைடுல வச்சுக்கலாம். அம்மா, எனக்கு ஆபீஸ் போறதுக்கு ஒரு பழைய காரை வாங்கி கொடுமா. உனக்கு எதுக்கு நான் பழைய காரு? புதுசே வாங்கி கொடுத்துறேன். தேங்க்ஸ். அண்ணனும் தங்கையுமே பங்கு போட்டுக்கிட்டா எப்படி? அம்மாவையும் கவனிக்க வேண்டாமா? உனக்கா ஒரு டிவி செட் வாங்கி தந்துடுறேன். அக்கா, எங்க டீமுக்கு பூரா கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட், பால், பேட் எல்லாம் வாங்கி தரணும். ஓகே, தேங்க்ஸ் போடா. தேங்க்யூ அக்கா. சரிம்மா, எல்லாத்துக்கும் சேர்த்து 5 லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சுன்னு வச்சுக்க. பாக்கி 5 லட்சத்தை என்ன பண்ணுவேன்? அம்மாவையும் தம்பியும் கூட்டிக்கிட்டு அஜந்தா, எல்லோரா, தாஜ்மஹால், காஷ்மீர். பாபு, காஷ்மீர்ல எங்க பார்த்தாலும் ஐஸ் கட்டி உறைஞ்சு கிடக்குமா. ஜாலி. அதை எடுத்து அள்ளி உன் மேல வீசுவேன். நான் மலைக்கு மேல கிடுக்கிட்டு ஓடுவேன். ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆமா, நீ எப்படி ஓடுவ? உன்னால்தான் நடக்கவே முடியாது. ரவி, அங்க பாருங்களேன். என்னது? அங்க பாருங்களேன். இந்த வயசுலயும் அவங்க எவ்வளவு ஒத்துமையா ஜாலியா இருக்காங்க பாத்தீங்களா? கணவன் மனைவி உண்மையான அன்போடு இருந்தா எந்த வயசுலயும் சந்தோஷமா இருக்கலாம். அப்ப நீங்க? எனக்கு வயசான ஒண்ணு பாரு, இப்ப இருக்கிறத விட அன்பா இருப்பேன். பாக்கலாம். தாராளமா பாருமா. நான் ரிட்டையர் ஆன உடனே என்ன தெரியுமா செய்வேன்? வேலைக்காரனை நிறுத்திடுவேன், சமையல்காரனை நிறுத்திடுவேன், தோட்டக்காரனை நிறுத்திடுவேன். அவ்வளவு வேலையை நான் தான் செய்ய போறேன். இன்னும் நீ என்னென்ன வேலை செய்வியோ
அத்தனையும் நான் தான் செய்ய போறேன். சாயந்தரம் ஆனோடனே உன்னை ஒரு கையில நாய ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு ஜாலியா வாக்கிங் போறேன். இன்னும் எக்ஸப்டா பாரு. அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் வயசானதுக்கு அப்புறம் தான் வாலிபன் திரும்புன்னு சொல்லுங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீ வக்கீல் தொழிலை கவனிக்கிறதாகவும் நான் குடும்பத்தை கவனிக்கிறதாகவுமே இருந்தோம்னா நம்ம 2 பேருக்கு வயசானதான் வாலிபம் திரும்பும். இப்ப நீங்க வீட்டுக்கு தானே போறேன். என்ன டாக்டர்கிட்ட தான் பண்ணிப்போம். இதுதான் உங்க ஹெட். ஓஹோ, இதுதான் நம்ம தலையா? மனுஷன் குரங்குல இருந்து பிறந்திருக்கான்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அது உண்மைங்கிறத நான் இன்னைக்கு தான் நம்புறேன். மிஸ்டர் ரவி, உங்க மண்டைக்குள்ள ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மை காட், எடுத்ததுக்கெல்லாம் எக்ஸ்ரே எடுக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இப்ப தலைவலிக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டீங்களா? உங்க தலைவலியை நீங்க சாதாரணமா நினைக்கலாம். இந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்டே இல்லைன்னு சொல்லப்பட்ட அந்த காலம் போயிடுச்சு. மருத்துவ விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிற இந்த நாள்ல எல்லா வியாதிக்கும் சிகிச்சை இருக்கு. மற்ற வியாதியை பத்தி நமக்கு ஏன் வியாதியை பத்தி சொல்லுங்க. உங்க மண்டைக்குள்ள இது ஒரு ஸ்பாட் தெரியுது பாருங்க. எஸ், அத மூளைக்கட்டின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பிரெயின் டியூமர். பிரெயின் டியூமர்? எஸ், அது ஒரு பயங்கரமான கட்டி. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெருசாயிடும். அதுக்கு வெடிக்கக்கூடிய சக்தி உண்டு. அதிகமா போனா ஒரு 6 மாசத்துக்குள்ள என்ன ஒரு குண்டு மண்டையை வெடிச்சா என்ன? ஐ மீன், உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படும். 6 மாசத்துக்குள்ள நான் செத்து போயிடுவேன்னு சொல்றீங்களா? நான் இளமையோட இருக்கேன் டாக்டர். நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கேன். இதுவரைக்கும் எனக்கு எந்த வியாதி வந்தது கிடையாது. ஏதோ ஆஃப்டர் தலைவலி வந்ததுன்னு எனக்கு டேட்டே பிக்ஸ் பண்ணிட்டீங்களே டாக்டர். டாக்டர், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த எக்ஸ்ரே வேற யாருதோ பேர் மாறி உங்ககிட்ட வந்திருக்கலாம். ஐ அம் சாரி டு டெல் யூ, உங்க எக்யூப்மெண்ட்ல ஏதாவது தவறு ஏற்பட்டிருக்கலாம். எப்படியோ பெரிய தவறு நடந்திருக்கு. எங்கேயும் எந்த சின்ன தவறு நடக்கல. வியாதி விஷயத்துல யாரும் விளையாட மாட்டாங்க. அப்படி நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேற இடத்துல எக்ஸ்ரே எடுத்து வேற பெட்டர் டாக்டர் காட்டுங்க. டாக்டர், ஐ டோன்ட் மைண்ட் அட் ஆல். ப்ளீஸ், நான் சொன்னது தவறா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், உங்களை எனக்கு தெரியும். என்ன தெரியும்? என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. டாக்டர், என் தகப்பனார் சமீபத்தில் தான் காலமானார். அவர் சாகும்போது எங்களுக்கு எதையுமே வச்சுட்டு சாகல. எனக்கு வயதான விதவை தாய் ஒருத்தி இருக்காங்க, தங்க ஒருத்தி இருக்கா. கல்யாண வயசுல நடக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு தம்பி பிறந்து அவனுக்கு சின்னவனா தான் இருக்கான். இத்தனை பேர் என்ன நம்பிதான் இருக்காங்க டாக்டர். ஏதோ என்னுடைய வருமானத்தை கொண்டு கடன் கண்ணி இல்லாம அவங்களுக்கு சாப்பாடு போடுறேன், துணிமணி வாங்கி கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். அவங்க வருங்கால வாழ்க்கைக்காக நான் எதுவுமே செய்யல டாக்டர். இத்தனையும் 6 மாசத்துக்குள்ள எப்படி செய்ய முடியும்? நான் சாகிறதுக்காக பயப்படல. நான் தைரியசாலி. 6லயும் சாவு, 100லயும் சாவு. ஆனா அரை குறையா எப்படி டாக்டர் சாகுறது? நான் தான் ஆபரேஷன் பண்றேன்னு சொல்றேனே. ஓகே டாக்டர், நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். சின்ன ஆபரேஷன் தானே? இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இது சின்ன ஆபரேஷன் இல்ல. நான் ஒரு பேச்சுக்காக சொன்னேன். திஸ் இஸ் a மேஜர் ஆபரேஷன். மேஜர் ஆபரேஷன்? மிஸ்டர் ரவி, நீங்க ஒரு பட்டதாரி. நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். as a டாக்டர் நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. கவனமா கேளுங்க. மனித உடல்ல மூளைதான் முக்கியமான உறுப்பு. அதுல செய்யற இந்த நுட்பமான ஆபரேஷனுக்கு அப்புறம் நீங்க உயிர் பிழைக்க முடியுங்கிற நம்பிக்கையை மட்டும்தான் என்னால கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க வெளிச்சத்தை பார்ப்பீங்களா இல்ல இருட்டுல தள்ளப்படுவீங்களாங்கிற உத்தரவாதத்தை என்னால கொடுக்க முடியாது. ஐ மீன், உங்களுக்கு கண் குருடா போகலாம். மூளையில ஏதாவது நரம்புகள் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கலாம். இல்ல பேரலைஸ் ஆகி உங்களுக்கு கைகால்கள் வழங்காம போகலாம். போதும் டாக்டர், போதும். ஆபரேஷன்ல இருந்து நான் புழைச்சு குருடனா, கை கால் வராதவனா, பைத்தியக்காரனா இருந்து என் குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? அதை விட நான் ஆபரேஷன் பண்ணாமலே செத்து போயிடுறேன். மிஸ்டர் ரவி, ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். உயிர் பிழைக்கிறது வேற, குடும்பத்துக்கு உபயோகமா இருக்கிறது வேற. டாக்டரோட கடமை எல்லாம் நோயாளியை உயிர் பிழைக்க வைக்கணுங்கிற உண்மையே ஒண்ணுதான். டாக்டர், ஒரு பக்கம் பயங்கரமான சாவு, ஒரு பக்கம் பயனில்லாத வாழ்க்கை. ரெண்டுல என்னை எதை தேர்ந்தெடுக்க சொல்றீங்க? ஆபரேஷனுடைய ரியாக்ஷனை தான் நான் சொன்னேன். ஆக்ஷன் நல்லா இருக்க ஆண்டவனை வேண்டிக்கும். ஓகே டாக்டர், நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன்.
ஆபரேஷனுக்கு என்ன டாக்டர் செலவாகும்? என்ன ஒரு 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். குடியிலே அண்ணா. வந்துட்டியாப்பா? ஏன்ப்பா ஒரு மாதிரியா இருக்கு? ரொம்ப கழிச்சு போயிருக்கே. வேலை அதிகமா. அண்ணா, இன்னைக்கு நான் பாபு மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். மேனேஜருங்க இவன் புத்தகத்தையே தொடறது இல்ல. எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் 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 பார்த்துக்கிட்டே நான் ஒரு கிரிக்கெட் சாம்பியன் ஆக போறேன். அண்ணன் நான் இங்கிலாந்து அனுப்ப போறேன். இல்லன்னா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் வராதுமா அண்ணன் ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன். நீ பேசாம பந்த வச்சுட்டு படிடா. அண்ணா, காய்கறி மளிகை சாமான்லாம் வெளியேறி போச்சுன்னு அம்மாவுக்கு ஒரே கவலை. எனக்கு என்னமா கவலை? உங்க அப்பாவை நான் இறந்துட்டாலும் ஆண்டவன் புண்ணியத்துல தலைப்பிள்ளை ஆண் குழந்தையா பெற்றேன். இவன் இருக்கும்போது எனக்கு ஒரு குறையும் இல்லம்மா. இருப்பா, காஃபி எடுத்துக்கிட்டு வரேன். ஏப்பா, இன்னைக்கு நீலா வீட்டுக்கு நீ டின்னர் போகணும் இல்ல? என்ன நீலா, இன்னொரு அவையை காணும். இல்லண்ணா, அவர் வந்துட்டோம். வந்துட்டாரு. Many happy returns of the day. தேங்க்யூ. ஏன் இவ்வளவு லேட்டு? ரொம்ப தலைவலி நீலா. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, வாங்க. Your attention please. என் தங்கையின் இந்த பிறந்த நாள் விழாவில் இன்னும் ஒரு விசேஷம். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய விருந்தாளியான மிஸ்டர் ரவி என்னுடைய வருங்கால மைத்துனர் என்பதை உங்களுக்கெல்லாம் தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது அவர் நமக்கெல்லாம் ஒரு அருமையான இன்னிசை விருந்தளிக்கப் போகிறார். ப்ளீஸ் பாருங்க. போங்கோ, ஜமாச்சிடுங்கோ. என்னன்னா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா திரும்பி வந்துட்டேன். இன்னைக்கு கோட்டை வேற இல்லையோ? வேலை இருக்கிறவாளுக்கு வேலை இருக்கு. வேணும், உங்களுக்கு ஒரு சீசன் கேட்டு கூட இல்லாம போயிடுது. அதுக்கெல்லாம் இப்பதான் நடமாடும் நீதிமன்றம் வந்துருக்க. பாவம் அண்ணாவுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ். இத பாருங்கண்ணா, உங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி முழுக்க முழுக்க சிவில் நாயரா மாறிடுங்களேன். இப்ப என்னமோ கிரிமினல் பெருசா கிழிக்கிறாராக்கும். நிமிஷமா உன் சீட்டை கிழிச்சிருவேன். ஏழை பையனாச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன். அண்ணா, கையில என்ன கவர்? புதுசா ஏதான கேஸா? நீயே படிச்சு பாருங்க. என்னது சீல்டு கவர்? பிரிச்சுட்டுதா உண்டா? முதல்ல வந்திருக்கிற லெட்டர் படி லாயர் லட்சுமணன் அவர்களுக்கு ஜெயராஜ் கொலை வழக்கில் குற்றவாளி இன்னும் 2 நாளில் கைது செய்யப்படுவார். அது சம்பந்தமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாயை இன்ஸ்பெக்டர் இன்றைக்கு உங்களிடம் கொடுப்பார். 5 லட்சமா? என்ன நீங்களா குற்றவாளியை கண்டுபிடிச்சேன்? இருடி படிடா. குற்றவாளிக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்ட பிறகு அண்ணா அண்டர்லைன் இத்துடன் இருக்கும் சீல் வைத்த கவரை பிரித்து பாருங்கள். அதில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவரிடம் மேற்படி 5 லட்சத்தில் உங்களுக்கு வேண்டிய ஃபீஸை எடுத்துக்கொண்டு மீதியை அப்படியே உரியவரிடம் கொடுத்து விடவும். இந்த உதவிக்காக உங்கள் இஷ்டம் போல் ஃபீஸ் தொகையை எடுத்துக் கொள்ளலாம். இவ்வளவு பெரிய காரியத்தை என்னென்ன ஏன் ஒப்படைக்கணும்? இந்த உலகத்திலேயே நீங்கள் ஒருவர் தான் உத்தமர் என்பது என் எண்ணம். அந்த நீதி தேவனே சரியா புரிஞ்சுக்காத இந்த லாயர் லட்சுமணனை கரெக்டா அனலைஸ் பண்ணிருக்கிற அந்த மகானுபாவன் யாரோ? உங்களுக்கு முன்பின் தெரியாத ஒரு துரதிருஷ்டசாலி. கொண்டா டெலிபோன் பண்ணி இந்த டெலிபோன் பண்ணி வச்சு எத்தனமாக வருது. ஹலோ, லட்சுமணன் அவர் குமார் பேசுற இருக்காரு. ஷிப்டா இருங்க அண்ணா. டெலிபோன் வந்து அண்ணா பிஸி ஆயிட்டேன்.
ஹலோ, லாயர் லக்ஷ்மண் ஹியர். மணி கேஸ் வந்த உடனே அண்ணா போஸ்ட் பார்த்தீங்களா? நேற்று தகவல் வந்துருத்தோம். நீர் பணத்தோட வரும். நான் பிஸியா இருக்கேன், போன வையும். ஏண்டா போன்ல யாரு? இன்ஸ்பெக்டர் லெட்டர்ல எழுதுறபடி 5 லட்சம் ரூபாயோட வரார். 5 லட்சமா? மதுரை மீனாட்சி மாங்காடு மகாலட்சுமி அதிர்ஷ்டமா வந்துருச்சு. இங்க பாருங்க, இப்பவே இந்த சீல் வச்ச கவரை உடைச்சு உள்ள யார் பேர் எழுதி இருக்குன்னு பாருங்க. ஏண்டி உங்க பீசா 2 லட்சத்தை நாம எடுத்துட்டு மீறி பாதிய யார் பேர் எழுதி இருக்கோம் அவகிட்ட ஒப்படைச்சிருவோம். ஏமண்ணி, நமக்கு 2 லட்சம் போடுமா? போறோம் அவ பாவம். மண்டுகளா லெட்டர்ல என்ன எழுதியிருக்கு தெரியுமோ? குற்றவாளி கைது செய்யப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு, இந்த அண்டர்லைன்டு வாசகத்தை தான் நல்லா கவனிக்கணும். தண்டனை நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறமா தான் சீல் வச்ச கவரை ஓபன் பண்ணணும். அப்படித்தான் நான் செய்வேன். அதுதான் தர்மம். ரவி, யூ ஆர் ஆல் ரைட். நீங்க பழிச்சிட்டீங்க. இனிமே உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை. அண்ணா, கேஸ் என்ன வேண்டி இருக்கு? இந்த அரசல்ல வக்கீல் ஐயாவுக்கு என்ன? அவருக்கு ஒண்ணு இல்ல, நல்லா இருக்க. நீங்க உட்காருங்க. ஏன் சொல்லுங்க. எனக்கு கிராமத்துல வயல் இருக்கு. வயல் கிராமத்துல இல்லாம மவுண்ட் ரோட்லயா இருக்க முண்டம். ஐயா தமாசு வக்கீல் போல் இருக்கு. அவர் தமாசு இருக்கட்டும், நீங்க கேட்க சொல்லுங்க. என் வயலுக்கும் என் பங்காளி வயலுக்கும் நடுவே ஒரு வரப்பு இருக்குதுங்க. அந்த வரப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு என் வயலோட சேர்த்துக்கிட்டேன். இதுக்காக என் பங்காளி என் மேல கேஸ் போட்டிருக்கான். எப்படியா போடாம இருப்ப? அந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறதோ? என் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கொடுத்து எப்படி ஜெயிக்கிறத சொல்லுவேன். அட்வான்ஸ் அங்க வச்சு கொடுக்குறேன். இப்பதான் கிளம்புங்க. வேண்டாண்டி, இது அநியாய கேஸ், ஜெயிக்காது. ஐடியா நான் கொடுக்குறேங்கிற. எழுந்து போயா அறிவு கட்ட முண்டா. பக்கத்து வக்கீல பார்க்க போய்கிட்டு இருந்தேன். வாங்கன்னு சொல்லி இந்த மூலவி அதிகாரிகிட்ட கொண்டாந்து விட்டுட்டிய. நேருக்கு மூலவி நோக்க எப்படி தெரியும்? அதுதான் கைகளை கொடக்காஞ்சி கிடக்குது. இதுல அனர்த்தம் வேற தெரியாதா? நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் 3 டிக்கெட் வாங்கி வைங்க. நான் தான் வச்சு வரேன். நீங்க போங்க. நான் இப்பதான் அனுப்பி வைக்கிறேன். நம்பி போகலாமா? நீங்க போங்க, நான் இப்ப அனுப்புறேன். சரி. என்ன சாமி, எல்லாம் பார்த்தாச்சுல்ல? ஓத்திரடா, ஒண்ணு இல்லையே. அதேதான், எதிர்கட்சி வக்கீல்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லணும். இது எதிர்கட்சி வக்கீல்கிட்டயா? 10 வருஷமா இங்க வர்ற வரப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சாட்சி சொல்லணும். என்னடா சாட்சி சொல்லணுமா? கட்டார போறவனே, நான் எங்கடா 10 வருஷமா வரேன்? எங்கடா வரேன்? அதானே 10 வருஷமா எங்க வரோம், வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. வாய முடியா? இந்த பாரியா, இது பொய் தான். நீ பொய் சொல்லித்தான் தீரணும். டேய், இந்த உடம்புல உயிர் ஊசலாடிட்டு இருக்கிற வரைக்கும் நான் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்டா. பொய் சொல்லாத வக்கீல் ஒரு வக்கீலா? நியாயம் ஜஸ்ட் லைக் தட். ஒரே பொய் சொல்லிடுங்க. என்ன நீ அவன் அடிக்கிற? இப்ப பொய் சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன்டா. நீ டிக்கெட் கொடுத்துரு, நாங்க ஆத்துக்கு போறோம். டிக்கெட் தானே இரு. டேய், நீ போய் காளையப்பரை கூட்டிட்டு வாடா. சரி. காளையப்பர் யாரு? உன் தோப்பறாரா? பெரியப்பா. அவராவது வரட்டும், நல்ல காலம் புறக்கட்டும். அப்படியோ ஊருக்கு போய் சேர்ந்தா சரி. போலாமா? இது காளையப்பரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு காளையை கொண்டு வந்து நிறுத்திருக்க. இவர் தான் காளையப்பர். உங்களை பொய் சொல்ல வைப்பர். மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். இவர் என்ன, இவர் அப்பனே வந்தாலும் பொய் சொல்ல மாட்டேன். மாட்டேன்? அப்ப மாட்ட விட்டு விடுறான். பொய் சாட்சி சொல்ல போறியா இல்லையா? பொய் சாட்சி சொல்ல மாட்டேன்டா. அண்ணா, அண்ணா பூண்டாடிங்க, பயப்படாதீங்க. ஐயோ, நேக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. நேக்கு இதெல்லாம் தேவையா? நேக்கு பொய் சாட்சி தேவையா? அண்ணா, கருப்பு காட்டை கைடி மாடு மூஞ்சிக்கிட்ட காமிங்க. மாடு மரணம், நாம தப்பிச்சுக்கலாம். அண்ணா விஷூசி நம்பலாமடா? சத்தியமா நம்பலாம். ஏதோ கோமாதா குலமாதான்னு சொல்லுவா. இது என் குடல உயிரிடும் போல இருக்கே. அண்ணிய பிரார்த்தனை பண்ணிக்கலாம்.
பயப்படாதீங்க, தைரியமா அது இருக்கா எங்க மரத்துல வந்தா பேசுறேன். பொய் சாட்சியா சாவா ரெண்டுல ஒரு நீங்க தெரிஞ்சாகணும். ஐயோ அப்பா ஐயோ ஐயோ எங்கடா ஓடுற ஏண்டா பண்ணி அண்ணா காளையோட ஃபைட் பண்ணிட்டு வரா. உங்களுக்கு என்ன இந்த சின்ன பிள்ளை விளையாட்டம்னா காசியோட சண்டை போடுற வந்துட்டாங்க. எனக்கு வர்ற கோபத்துக்கு ஒரே முட்டுறியே. அட்வான்ஸ் காசப்பட்டு போகக்கூடாத இடத்துக்கு என்ன பிடிச்சு தள்ளியே. அங்க அந்த சண்டார பொய் சாட்சி சொல்றியா இல்ல காளையை அவிச்சு விடட்டுமான கேட்டா பொய் சாட்சி சொல்ல வேண்டியதானே. இதையேதான் பண்ணி நானும் சொன்னேன். அண்ணா கோச்சிருந்தா இங்கோ முட்டு. பொய் சாட்சி சொல்ற ஜென்மமாடி இது பூண்டை. நேற்றும் காளைக்கும் பயங்கர சண்டை. பாத்தேராமணி கோட்டை அண்ணா சும்மாவா பூண்ட ப்ரூஸ்லி மாதிரி பூண்ட. கருப்பு கோட்டை பார்த்தது காலம் மறைந்தது. எங்க ரெண்டு பேருக்கும் சட்டை உச்ச கட்டத்தில் வந்தது. அது என்ன நினைக்கிறோம் தெரியல. உடனே பின்வாங்கி ஓடி இருக்கிறோம். மகாலட்சுமி மண்ணி உங்க மாங்கல்யம் ரொம்ப ஸ்ட்ராங். அதனாலதான் காலை பின்வாங்கிச்சு. இல்லைன்னா இப்ப நாளை இந்த லாயர் லக்ஷ்மண் என்பவருடைய ஒரு அற்புதமான சரித்திரம் முடிஞ்சிருக்கும். என்ன மதிக்கிறோம். பணத்துக்காக இனிதான் கூட நான் படுத்த மாட்டேன். இந்த வக்கீலுக்கு முழுக்க போட்டுடுங்கண்ணா. ஒரு மனுஷன் ரத்த வெள்ளத்தில் அடிக்கிறானே அதை தொடச்சு விடுவோம். இல்ல ஒத்தரம் கொடுப்போம் யாருக்காவது தோன்றதா? வெரி குட் மார்னிங். ஒரு பேட் நியூஸ் தெரியுமா? என்ன சார்? இந்த கைதியை டிஸ்சார்ஜ் பண்ணி ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? 3 மாசமா நீங்களும் நானும் மாறி மாறி டியூட்டி பார்த்து போர் அடிச்சு போச்சு. நான் வரட்டுங்களா? தேங்க்யூ சார். என்ன நீங்க சொல்றது உண்மையா? உனக்கு சந்தேகமா இருந்தா லாயர் லட்சுமணன் கிட்ட இருக்கிற அந்த சீல் வச்ச கவரை பிரிச்சு பாரு. அதுல நானே என் கைப்பட எங்க அம்மா பேரை எழுதியிருக்கேன். அப்படின்னா அந்த 5 லட்சம் ரூபாய் என் குடும்பத்துக்கு சேரட்டுமேங்கிறதுக்காக அப்படி செஞ்சேன். அதை தவிர அப்ப எனக்கு வேற வழியே தோணல. ஐயோ இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல. உங்ககிட்ட சொன்னா நான் போட்ட திட்டம் நிறைவேறாதுங்கிற பயம். இப்ப மட்டும் என்ன? உங்க ஆபரேஷனுக்கு தேவை கேவலம் 10,000 ரூபாய். அது உங்க உயிரோட விலை இல்ல என் உயிரோட விலை. அந்த பணத்தை நான் கொடுக்க மாட்டேனா? என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமே. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். உங்ககிட்ட பணம் கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் வரல. தற்கொலை பண்ணிக்கிறது மட்டும் தைரியம் வந்துச்சோ? எது? நீங்க செய்யற காரியம் தற்கொலைக்கு சமம் தானே. சர்க்கார் செலவுல ஆபரேஷன் ஆகி நான் உயிர் பிழைச்சு நல்லபடியா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த தற்கொலை திட்டத்தை தயாரிச்சிருக்கவே மாட்டேன். சரி இனி என்ன செய்ய போறீங்க? இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன உண்மைகளை எல்லாம் அப்படியே நீதிபதி கிட்ட சொல்ல போறேன். எது? நான் முன்ன சொன்ன வாக்குமூலத்தை மாற்றி சொல்ல போறேன். கோர்ட் அப்பீல் பண்ண. தெரியாம செஞ்சுட்டு புரியாம பேசுறீங்க. அன்னைக்கு நானும் அம்மாவும் கேட்டப்போ அப்பயே வேண்டான்னு மறுத்துட்டீங்க. இப்ப டைம் பார் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க குற்றவாளின்னு கோர்ட்ல நிரூபிச்சதுக்கு காரணமே உங்க வாக்குமூலம் தான். இப்ப மாத்தி சொல்ல முடியாது. யாரும் நம்ப மாட்டாங்க. மறுபடியும் அப்பீல் பண்ணி நீங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும்னா அதுக்கு தேவை உங்க வாக்குமூலம் இல்ல, தகுந்த சாட்சியங்கள், போதுமான ஆதாரங்கள். ஆதாரம் தான் அந்த கவர் இருக்கு. அதை ஜட்ஜி கிட்ட கொடுப்போம். எங்க அம்மா பேர உள்ள நான் தான் சார் எழுதியிருக்கேன் நான் சொல்றேன். அவர் கையாலே கவரை பிரிச்சு படிக்கட்டும். அப்ப உங்க தெரிஞ்சிடும் இல்லையா? கூடாத காரியத்தை செஞ்சுட்டு குழந்தை மாதிரி பேசுறீங்க. உங்களை காப்பாத்துறதுக்காக நான் தயாரிச்ச கவர்ன்னு அழுத்தம் திருத்தமா வாதாடுவாரு. யாரு? வேற யாரு? அரசாங்க வக்கீல் எங்க அண்ணன். நான் தான் அந்த கவர்ல சீல் வச்சிருக்கேன். அதை நீங்க தானே வச்சிருக்கீங்க. அரசாங்க முத்திர குத்தி வீழ்த்தா பண்ணி இருக்கு. அப்படியாவது செஞ்சீங்களா? எப்படி முட்டாள்தனத்தினால செய்யக்கூடாத தவறு செய்யக்கூடாத தவறு. யாரோ ஒருத்த கொலை செய்திருக்காது. நான் இதுக்காக தூக்கு தர வேண்டும். அம்மா வேற வழி வேற வழி
ஒரே ஒரு வழி இருக்கு. ஜெயராஜ கொலை செஞ்சவங்க கண்டுபிடிச்சிட்டா போதும். ஜெயராஜ கொலை செஞ்ச நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரொம்ப டைம் எடுத்துருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்குங்க. ஐம் சாரி, விசிட்டிங் டைம் ஓவர். அவர் டிஸ்ட்ராக்ட் வெளியே கொண்டு போக வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. ப்ளீஸ். குட் ஈவினிங் சார். பாப்பா, பழைய ஆளு சௌக்கியமா இருக்கிறியா? இப்படி வா. நம்ம ரூம் எப்படி இருக்கு? உங்களுக்காகவே தயாரா இருக்குது சார். வேற யாருக்கும் கொடுக்கறது இல்ல. பாத்தியா, நமக்கு இங்க பர்மனண்டா ஒரு ரூம் எப்பவும் இருக்கும். இப்ப போட்டு அப்புறம் பாத்துக்கலாம். பியூட்டிஃபுல். நைஸ். கொஞ்சம் பேப்பர் கொடுக்குறீங்களா? போலீஸ் அறிக்கை. இவர்தான் கொலைகாரன் ரவி. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. கொண்டாந்துட்டியா? டார்லிங், நீ சாப்பிடு, நான் முகத்தை ஆரம்பிட்டு வரேன். மிஸ்டர், இந்தாங்க. தேங்க்யூ. ஜெயராஜ், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க கையை கொடுக்குறீங்களா? பியூட்டிஃபுல் ரிங். இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் என்ன மாதிரி சில பெரிய மனுஷங்க தான் வருவாங்க. புரியுது. உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு பொருத்தமான இடம். பொருத்தமான இடம், பொருத்தமான ஜோடி. எங்க சோடா வாங்க போன பயல இன்னும் காணோம். வந்துட்டான் வந்துட்டான். ஊத்து, ஊத்து. நீ யாரு? என்ன உனக்கு தெரியும், உன்னை எனக்கு தெரியும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். நீ தவறான இடத்துக்கு வந்திருக்க. வெளியில போ. நான் பெரிய மனுஷன். தெரியுது. தனியார விஸ்கி, பக்கத்துல பொம்பளை. நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன் தான். ஆமா, நீ இப்படி இருக்கிறது உன் பணக்கார சம்சாரத்துக்கு தெரியுமா? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? உன் பணத்தை நீயே வச்சு இந்த மாதிரி நாளைக்கு இன்னொருத்தி கொடுக்கலாம். ஐயா, நீ ஒரு பெரிய பணக்காரிக்கு புருஷனா இருந்தும் கேவலம் 5 லட்சம் ரூபாய்க்காக ஆசைப்பட்டு எதுக்காக கொலை பண்ண? நானா? நான் யாரையும் கொலை செய்யல. அப்ப
அப்படின்னா இந்த மோதிரம் யாருடையது? இது ஏன் மோதிரம் உன்கிட்ட எப்படி வந்தது? அதே கேள்வியை தான் ஒன்னு நான் கேட்கிறேன். இந்த மோதிரம் உன்கிட்ட எப்படி வந்தது? சத்தம் போட்ட குடலை உருவிடுவேன். உண்மையை சொல்லி இந்த மோதிரம் எப்படி கிடைச்சது? விலைக்கு வாங்கினேன். நினைக்கா யாருக்கிட்ட? யார் இந்த பிரகாஷ்? அடிக்காது, எனக்கு அவமானமா இருக்கு. பிரகாஷ்ங்கிறவன் நசரப்பேட்டையில ஒரு திருட்டு நகைக்கடை வச்சிருக்கான். அடிக்கடி சில பொருள்கள்லாம் எனக்கு கொண்டாந்து கொடுப்பான். அது மாதிரி இந்த மோதிரத்தை ஒரு நாளைக்கு கொண்டாந்தான். எனக்கு பிடிச்சிருந்தது வாங்கிட்டேன். உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. பிரகாஷ் தான் இந்த மோதிரத்தை வித்தான். ஓகே, இந்த மோதிரம் கொஞ்ச நாள் என்கிட்டே இருக்கட்டும், அப்புறம் சந்திக்கிறேன். இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையாவது சொன்னேன், ஜாக்கிரதை. பிரகாஷ், யார் நீ? வியாபார விஷயமா வந்திருக்கு. என்ன வியாபாரம்? அதான்ப்பா வியாபாரம். எவ்வளவு கொடுப்ப? யார் நீ? எவ்வளவு கொடுப்ப? ஏன் இதை பஜாருக்கு எடுத்துட்டு போகாம இங்க கொண்டாந்த? உன்னை யார் அனுப்பிச்சது? நீ பேசுற ஆளு, பிசினஸ் பண்ற ஆளு இல்ல. நான் வேற இடத்துல கொடுத்துக்கிறேன். இதுல வியாபாரி யாரு சிஏடி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, அதனால தான் கேட்டேன். பயப்படாத, நான் வியாபாரி தான். எவ்வளவு கொடுப்பேன்? என்ன இதுக்கு மிஞ்சி மிஞ்சி 1000 கொடுக்கலாம். சரியான ஆளியா நீ? ஒண்ணுக்கு பாதின்னு சொல்லுவாங்க, நீ ஒண்ணுக்கு கால் கேட்கறியா? திருட்டு நகரானே, ஆள் பார்த்து வாங்கணும், ஆள் பார்த்து விற்கணும். ஒண்ணுக்கு கால் வாங்கினாதானே ஒண்ணுக்கு அரையாவது விற்க முடியும். சரிப்பட மாட்டேன். இதுக்கு எவ்வளவு கொடுப்பேன்? யார் நீ? உண்மையா சொல். சரி தானே? இல்ல, செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அடைஞ்சவன். நீ செய்த கொலைக்காக நான் தூக்கு மேலைக்கு போறேன். நான் கொலை பண்ணனா? யார? இந்த மோதிரத்துக்கு சொந்தக்காரன். சத்தியமா சொல்றேன், கொலைகாரன் கொள்ளைக்காரனோட எனக்கு வியாபார தொடர்பு மட்டும்தான் உண்டு. அந்த பாவி பய கொலை பண்ணினா இந்த மோதிரத்தை கொண்டாந்தான் தெரிஞ்சிருந்தா அவங்ககிட்ட நான் நிச்சயமா வாங்கியிருக்க மாட்டேன். அப்படின்னா இந்த மோதிரத்தை யாருகிட்ட இருந்து வாங்கினேன்? அதை மட்டும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன்னு தெரிஞ்ச அவன் என்ன சார்ஜ் போட்டுருவாப்பா. இப்ப நீ சொல்லாம போனீங்கன்னா உன்னை நான் கைமா போட்டுருவேன். நான் சொல்லவே முடியாது. மைக்கேல் டிசோசா. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? மிஸ்டர் மைக்கேல் டிசோசா. ஜெயராஜ் எப்படி கடத்திட்டு வந்தேன், எங்க வச்சு அவரை கொலை பண்ணேன்? கொலை? நோ, கொலை செய்யறதோ ஆளை கடத்துறதோ அந்த மாதிரி அவசியம் எனக்கு இது வரைக்கும் ஏற்பட்டது. ஜெயராஜ் என்னைக்கு கொலை செய்யப்பட்டாரோ அன்னைக்கு இந்த மோதிரம் அவர் கையில் இருந்தது. இந்த மோதிரம் போட்டிருந்தாலும் கொலை செய்யப்பட்டாரா? மைக்கேல், நான் துப்பாக்கியை தொடர்றது இதுதான் முதல் தடவை. ஆனா எனக்கு தெரியும், குதிரை அமுத்தினா குண்டுகள் பறக்கும், அது உன் நெஞ்ச துளைக்கும். அதுக்குள்ள உண்மையை சொல்லிடு, இல்ல சுட்டுடுவேன். ஓகே, இந்த கொலை விஷயமா எனக்கு சில உண்மைகள் தெரியும். அது உனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இருந்தா என் ரிவால்வர் எனக்கு கொடுத்து. You are a perfect gentleman. நான் என் ரிவால்வருக்குள்ள எப்பவுமே தோட்டாக்கள் போடுறது. இது சொல்றதுக்காக இல்லை, சும்மா தொடறதுக்காக. நான் இது வரைக்கும் யாரையும் கொலை செஞ்சதில்லை. இருக்கவங்க கிட்ட எடுப்பேன், இல்லாதவங்களுக்கு கொடுப்பேன். ஓகே ஓகே, கம் டு தி பாயிண்ட். இந்த மோதிரம் உனக்கு எப்படி கிடைச்சது சொல்றேன். ஒரு நாள் ராத்திரி நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது.
நான் வழக்கம் போல ரோட்ல பிப்பாய்கள் தள்ளி காத்துட்டு இருந்தேன். தூரத்துல ஒரு கார் வந்துட்டு இருந்ததை பார்த்து ஓடி போய் மறைஞ்சுக்கிட்டேன். கார் வந்தது, நின்னது. டிரைவர் சீட்டை ஒருத்தர் இருந்தான், பின் சீட்டை ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தான். ஹார்ட் அட்டாக்கு, ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு சொன்னா டிரைவர் சீட்டை இருக்கிறவன். என் திவால்வரை காட்டி அவனை மிரட்டி பணத்தை கேட்டேன். அவன் பின் சீட்டை இருந்தவன் கேட்டு இருந்த மோதிரத்தை காட்டி என்கிட்ட கொடுத்தான். இப்போ நீ சொல்லிதான் ரவி, இப்போ நீ சொல்லிதான் எனக்கு புரியுது பின் சீட்ல இருந்தது பிரேதம். அந்த பிரேதம் தான் கொலை செய்யப்பட்ட ஜெயராஜ். டிரைவர் சீட்ல இருந்தவன் தான் கொலைகாரன். எக்ஸாக்ட்லி, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அந்த கொலைக்கு இப்ப என் தலைமையில விழுந்திருக்கு. அதனால என்ன தேடி வந்தியா? எஸ், கொலைகாரன் யாருன்னு மறுபடியும் ஒரு நாள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இதோ என்னுடைய பைனாக்குற ஒருத்தனை ஒரு தடவை பார்த்தா போதும், எவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். மைக்கேல், can I do you a favor? Yes. அந்த கொலைகாரனை நீ கண்டுபிடிச்சிட்டீன்னா தூக்கு மேடையில இருந்து என்ன நீ காப்பாத்தினவனாவே அதே நேரத்துல உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும். பரிசு பணம், இதெல்லாம் உனக்கு தெரியாத? நம்ம உருவமே வேற. ஓகே, மறுபடியும் உன்னை எங்க சந்திக்க? பிரகாஷ் கடையில். ரவி, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க வரைக்கும் இந்த 3 என்கிட்ட இருக்கலாமா? திருப்பி விட்டுருக்கேன். இது ஜென்டில்மன்ஸ் கிளப். I believe you. மைக்கேல், கோடீஸ்வரன் ஜெயராஜ கொலை பண்ணிட்டு அதுக்காக நம்ம கோர்ட்ல மரண தண்டனை கிடைச்சி ஹாஸ்பிட்டல தப்பிச்சு வந்த குற்றவாளி தான் இந்த ரவி. ரவி நிரபராதி. குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியும். சட்டப்படி ரவி தானே குற்றவாளி. உனக்கு தெரியாது. உண்மையான கொலைகார இளமறைவா இருக்கான், ஒரு நிரபராதி தலைமறைவா இருக்கான். அதான்டா சட்டம். இதெல்லாம் நமக்கு எதுக்கு? இப்ப என்ன செய்யற? நீ நேரமா ஜெயராஜ் கிட்ட போற. எப்படி? ஜெயராஜ் கிட்ட போக? அப்படி இருந்தா என்னையும் சாக சொல்றியா? பத்தியா, நான் ஏதோ ஞாபகத்துல சொல்லிட்டேன். அவன் தம்பி இல்ல ராமராஜ் கிட்ட போறேன். இந்த ரவி பையில காட்டி கொடுத்துட்டு 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன். எப்படி? ஆஃப்டர் ஆல் 5 lakhs பணத்துக்காக ஒரு நிரபராதியை காட்டி கொடுக்கறதா? 5 லட்சம் ரூபாய் உனக்கு அவ்வளவு அனாவசியமா தெரியுதா? இந்த பாரு, எவனாவது எனக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா போதும், எங்க அப்பா என் குடும்பத்தையே வித்துப்படுவேன். தோழா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துக்கும் 1 ரூபாய்க்கு 100 பைசா தான், காட்டி கொடுக்குற பணத்துக்கும் 1 ரூபாய்க்கு 100 பைசா தான். சந்தர்ப்பத்தை எழுந்துடாத தோழா. தோழா பிரகாஷ், I'm a true Christian. நான் இல்லைன்னாப்பா சொன்னேன். வழிபறி பிட்பாக்கிட்ட நிச்சயம் பூர்ணாயிசா இருக்க. இது அப்படி இல்ல, பரமனண்டா லட்சாதிபதி அப்படின்ற ஒரு பேரு. பணக்காரன்ற பேர் விட்டுறிய. நான் ஏண்டா பணக்காரனாகணும்? எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா? முதல்ல பணக்காரனாவு, அப்புறம் பொண்டாட்டி தன்னால வரும், அப்புறம் குழந்தைக்கு நான் வேற சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு. அது பதபதன்னு வரும். நோ நோ, என்ன நம்புறவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஆனா வேணா, ராமராஜ் கிட்ட போய் ரவியை காட்டி கொடுக்குறேன் பேரம் பேசி ரவியை காட்டி கொடுக்குற மாதிரி காட்டி கொடு. கைக்கு பணம் வந்த உடனே துப்பாக்கி முனையில ரவியை காப்பாத்திடு. எப்படி நம்ம ஐடியா? குட் ஐடியா. இந்த மாதிரி பிஸ்கியை குடிச்சிட்டு பஸ்கி இருக்காத, சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பாரு. இந்த மாதிரி ஐடியாவுக்கு 5% மறந்துடாத. யார்? மரியாதை மரியாதை. ஐ எம் சாரி. யாரை பார்க்கணும்? மிஸ்டர் ராஜா பார்க்கணும். அவர் தூங்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்? அவங்க அண்ணனை கொலை செய்ய அழகி தப்பிச்சுனா இல்லையா? இப்போ அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் இருங்க. ரைட். யார்? பர்சைடு பின் சீட்ல இருக்கிற எங்க அண்ணனுக்கு திடீர்னு மாரடைப்பு வந்துருச்சு. அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போறேன். அந்த அவசரத்துல பர்ஸ் எடுத்துட்டு வரல. அவர்கிட்ட ஏதாவது இருக்கான்னு பாரு. இல்ல நானே பாத்துட்டேன். இரு பாக்குறேன். என்ன உனக்கு தெரியுதா?
உண்மை எனக்கு தெரியும். அந்த போட்டோ யார்? என்னுடைய அண்ணன். நிலக்கரி சுரங்கத்துல வேறமே கிடைச்சிருக்கு. தப்பி ஓடின குற்றவாளி எங்க? தப்பி எங்கேயும் ஓடல, இங்கே என் கண்ணு முன்னாலே இருக்கிறான். ராம்ராஜ், நீ என்ன மறந்திருக்கலாம், ஆனா இதை நீ மறந்திருக்கவே முடியாது. நீ ரொம்ப புத்திசாலி. உங்க அண்ணனை நீயே கொலை செஞ்சுட்டு பணத்தை காலில் கொண்டு போய் பாதாள சாக்கடையில நீயே தள்ளிட்டு கொலைகாரனை கண்டுபிடித்தவனுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு நீயே அறிவிச்சுட்டு யாருமே உன் மேல சந்தேகப்படாத அளவுக்கு ரொம்ப கெட்டிக்காரத்தனமா நடந்துகிட்ட இல்ல? ஆனா உன் துரதிருஷ்டம், என்ன கண்டுச்சிட்ட. எவ்வளவு வேணும்? 7.5 லட்சம். எவ்வளவு அதிகமா கேட்கிற? உன்னை உனக்கே காட்டி கொடுக்கறதுக்காக 5 லட்சம், நான் பேசாம இருக்கிறதுக்காக 2 லட்சம். ஆல்ரைட், பட் ஒரு கண்டிஷன் சொல்லு. ரவி அதை என்கிட்ட ஒப்படைக்கணும். பாவம், அவன் நிரபராதி. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அது சரி, கூட பிறந்த அண்ணன் பத்தியே கவலைப்படல. நான் சொல்றதுக்கு ரவிதான் குற்றவாளியின் தீர்மானிக்கப்பட்டவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாச்சு. அவன் தூக்கில தொங்குற வரைக்கும் எனக்கு தூக்கம் கிடையாது. இப்போ நீ தூங்கணும், அவ்வளவுதானே? பணம் ரவி, ரைட். நாளைக்கு காலையில 11 மணிக்கு காட்டாத்து கருத உள்ள வச்சுக்குவா. வரேன், ரைட். வரும்போது கையில பணத்தோடு மட்டும் வா. பையில ரிவால்வர் கட்டி அப்படி இப்படின்னு வந்த வராது. மைக்கேல், ரவி பேசுறேன். கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டியா? போய் சொல்லி என்ன ஏமாத்தானே. போய் சொல்ல மாட்டேன். நாளைக்கு பகல் 11 மணிக்கு கரெக்டா காட்டாத்து கடலை உண்டோசிவா உண்மையான கொலைகாரனை பிடிச்சு கொடுப்பேன். ஓகே, குட் லக். மைக்கேல், நாளைக்கு 10 மணி 59 நிமிஷம் 59 செகண்ட் வரைக்கும் நீ பிச்சாதிபதி. அப்புறம் நீ தான் கரெக்டா 11 மணிக்கு லட்சாதிபதி. அப்படி ஒண்ணும் இல்ல, உண்மையான கொலைகார ராமராஜ். அப்படி இருக்கும்போது இந்த ரவி எப்படி குற்றவாளியானா? அவன் தான் கோர்ட்லயே ஒருத்தான் குற்றவாளின்னு நமக்கு ஏன்பா? அதான் ஏன்னு கேட்கிறேன். அவன் போய் கேட்கக்கூடாது, தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்கிறேன். வயலுக்கு அக்னிக்கு எங்க வச்சாலும் எரியுது. நீ யாருப்பா? நான் ரவி ஃப்ரெண்டு. என் பேர் மைக்கேல். உட்கார்ப்பா. நான் உன்னை இதுக்கு முன்னே பார்த்ததே இல்லையே. நான் பாம்பேக்கு வரேன். நீங்க? நான் ரவியோட அம்மா. இது ரவியோட தங்கச்சி மீனா. தம்பி பாபு. அண்ணா நிக்கிறீங்களே, உட்காருங்க. உட்காரு தம்பி. என்ன கூட அண்ணாவை கூப்பிட உந்த மாதிரி ஒரு தங்கச்சி இருக்காங்க. என்ன அப்படி சொல்றீங்க? நான் ஒரு அனாதைமா. அம்மா, உன்னால எந்திரிச்சு நடக்க முடியாத? இவ்வளவு அழகான பொண்ணுக்கு இப்படி ஒரு குறையா? நல்லா உங்களுக்கு தானப்பா சோதனை. என்னம்மா பேசாம இருக்கேன்? அண்ணனுக்கு டீ கொண்டு வந்தாங்க. நாங்க ஏழைங்கதான், ஆனாலும் வீட்டுக்கு வந்தவங்களை உபச்சரிக்கலன்னா எங்க ரவிக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அண்ணா, நீங்க இப்ப வராம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துருந்தீங்கன்னா எங்க புது பங்களாவுக்கே வந்திருப்பீங்க. ஆமாண்ணா, தவறாம பரிசு சீட்டு வாங்குறேன். எப்பவும் ஒரு நாள் எனக்கு பரிசு விழத்தான் போகுது. பெரிய பங்களாவும் எங்க அண்ணனுக்கு ஒரு புது காரும் நான் வாங்கத்தான் போறேன். கார் வாங்க என்ன அண்ணன் தான் ஜெயிலுக்கு